வந்து கேக் ஆர்டர் போட்டிருக்கோம். சிம்பிள் கேக் தான். பீச்சில் போய் வெட்டிருக்கோம். எவ்வளோ டென்ஷன் ஆக போகிறாரு பாருங்களேன். கேமரா ஆன் பண்ணாதான் தெரிஞ்ச மாட்டேன். அதனால தான் நீ கோவப்படுற. ஏதோ ஒன்று கிளம்பு. அப்படி கோவம் வருது. கேமரா ஆன் பண்ணால் கோவம் வர மாட்டேங்குது. வீட்டுக்காருக்கு எப்படிதான் தெரியுது. நம்ம சென்னையில் வந்து யானை போகுது காய்ஸ், பார்க்குறீங்களா? யானை நல்லா இருக்குல்ல? இருக்குல்ல? ஸ்கிட்ல வந்துட்டோம் காய்ஸ். இந்த ஆட்சி சரிடா. அந்த சில்லு 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 ஃபோன் வந்து காற்று வருதா, அதனால ஃபோன் பிடிக்கவே பயமாக இருக்கு எனக்கு. கூட்டம் பயங்கரமாக இருக்குது காய்ஸ். எதுவும் நாங்கள் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு எங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 20 minutes ஆகுது. பயங்கரமாக இருக்குது. 30 minutes சொன்னேன், 15 minutes சொன்னேன்னா 30 minutes ஆகுது. இன்னமும் நாங்கள் வந்து அந்த வேக்கு திரும்புறதுக்கு இன்னும் போயிட்டுருக்கோம். ஏன்டா வந்து நிப்பவே ஆயிடுச்சு எங்களுக்கு. போலீஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவர் தான் ரொம்ப ஃபேஸ் காமிக்கக்கூடாதுல்ல. ஸோ ரொம்ப வந்து க்யூ கிளியர் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி பீச் பார்த்தோன்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட். சண்டை வர பயங்கரமாக செம்ம டிராஃபிக் ஆகுது. செம்மையாக இருக்குது. போலீஸு இந்த பீச் பார்த்தாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இப்போலாம் உள்ளே போய் எப்போ உட்காருவோன்னு இருக்கு. இப்போ அது வளர்ந்துட்டோமா, டயர்டாயிடுச்சு. எப்போ நாங்கள் உள்ளே போவோன்னு இருக்கு எனக்கு. நாங்கள் வந்துட்டோம் கைஸ். டான்ஸ் போயிட்டுருக்கோம் கைஸ். வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்குறோம். இங்கே சர்ப்ரைஸாக வந்து எங்கள் ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க பீச்சுக்கு. அதனால் நான் வந்து ஜாலியாக இப்போ ஒன்றா இருக்கோம். எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். போட்டுட்ருக்காங்க. மூவின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டாங்க. மூவின்னு நினச்சா இப்போ அல்டிமேட்டு. அதனால தான் நான் கட்டி சின்ன பசங்களாம் சிகரெட் பிடிச்சிட்டு போகிறாங்க கைஸ். நாடு எங்கே போய் இருக்குன்னு தெரியல. செம்மையாக இருக்குது கைஸ். படம் நினச்சோம் கைஸ். டான்ஸ் ஆடினு வராங்க. இங்கேயும் ஒருத்தவங்க டான்ஸ் ஆடினு வராங்க எல்லாரும். என்னால் ஆட முடியாது, பிகாஸ் என் கையில் கேக் இருக்கு. வாங்கக்கா. ஒன்றுமே தெரியல. நான் தெரியலையே. எங்களை வீடியோ எடுக்க வேறு யாராவது இருக்கணும். வேறு எங்கள் ஃபேமிலி அப்படி பாரு. நம்மளோட மண்ணிசைக்கருவிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க. முடிவப்போ தெரிஞ்சுக்கலாம் அவர் என்னென்ன இசைக்கருவிகள். வைபாக இருக்குது. எல்லாருமே வைப் பண்ணுறவங்க வந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும். இருட்டுச்சுன்னா எப்படி எடுக்க முடியாதுன்னு தெரியல. குட்டி குட்டியாக தான் கொஞ்சம் விழாம். அவர் மூணடிக்க நம்ம வந்து கை தட்டணும். நல்லா இருக்குல்ல? ஒண்ணுமே தெரியலங்க. இருட்டிட்டே வருது. கொஞ்ச நேரத்துல வந்து நான் எடுத்து வச்சிருவேன்னு நினைக்கிறேன். அதனால வந்து நான் ஃபுல்லா இங்கே தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். உட்காந்துருப்பேன். வயிறு இருந்தா மட்டும் நான் பண்ணுவேன். பாடுறா. இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அதை பாடுவான்.
அதுக்கு மேல எனக்கு தெரியாது. ஒரு கொட்டாம்பூச்சி வச்சு இப்பெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு வண்டி வண்டியா வந்துச்ச feelings ஆயிடுச்சு guys. எவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு. முதுகு வலி வந்துருச்சு எனக்கு. கை கட்டுறாரு. எல்லாரும் பாய் சொல்லி முடிச்சிட்ட அப்புறம் எடுக்கிறேன். guys கேக் வெட்டிடலாமா? நல்லா இருக்குமா இங்க வெட்டினா? டவுன் கீழே லைட் சுத்தமா ஓகே. சோ என்னோட கை தான் சிக்னல் ரெடியா.